Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அகாடமிக் இயர் 2025 கான அட்மிஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஜூன் 5th ல இருந்து அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மூலமாவும் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைன்ல நம்ம வெப்சைட் மூலமா அப்டேட் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன் பர்சன்லயும் வெரிஃபை பண்ணலாம். இல்ல நம்ம போஸ்ட்ல வந்து நம்ம சர்டிபிகேட்ஸ் அனுப்பியுமே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ஆஃப்லைன் மோட்ல பண்றீங்க அப்படினா நேரா யுனிவர்சிட்டிக்கு உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே வந்ததும் லாகின் ரெஜிஸ்டர் ஹியர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸ். ஸோ எப்படிலாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் ரொம்ப முக்கியமானது. யூஜிக்கு, பிஜிக்கு, டிப்ளமோக்கு, எம்பிஏக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் எத்தனை வருஷம் படிக்க போகிறீங்க, உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. தேவைப்படுறவங்க இதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் ஹியரை கொடுங்க. புதுசாக வரீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. பக்கத்தில் இனிஷியல் கொடுங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதர்ஸா அதை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இமெயில் நீங்கள் எந்த இமெயில் வந்து இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் இமெயிலில் ரீடைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஆதாரோட எது லிங்க் ஆயிருக்கோ அதை வந்து கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராம் டைப் பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏவா, பிஜியா, யூஜியா, சர்டிஃபிகேட் டிப்ளமோவா எது வந்து படிக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கேயே கொடுக்கணும். இப்போ யூஜினா இங்கே வந்து நீங்கள் யூஜின்னு கிளிக் பண்ணிடணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இது போல ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஐ சர்டிஃபை தட்டுன்னு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் போட்டிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு ஓடிபி அனுப்பி வைப்பாங்க. அந்த ஓடிபி இங்கே போட்டு நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துருங்க. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித் அஸ் அப்படின்னு நமக்கு ஒரு இமீடியட்டாக வந்து இது போல் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். மெயில் ஐடியையும் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இனிமேட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜுக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு நார்மல் மெசேஜ்லையுமே இமீடியட்டாக அனுப்பி வைப்பாங்க. நம்ம நேம் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு இது போல் லாகின் பேஜ் வந்து வந்துடும். இந்த யூசர் நேம் வந்து நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் வந்து நம்மளோட மொபைல் நம்பர். ஸோ இது ரெண்டையுமே போட்டு லாகின் கொடுத்து உள்ளே போகலாம். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இது போல் தான் வந்து ஷோ ஆகும். சூஸ் யுவர் கோர்ஸ்ன்னு கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டேரக்ட் செகண்ட் இயர், டேரக்ட் தேர்ட் இயரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட முடியாது. டேரெக்டாக யூனிவர்சிட்டி போய் ஆஃப்லைனில் தான் போடணும். ஏன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் படித்த காலேஜ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் அட்மிஷன் போடுவாங்க. டூயல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் ஆஃபர் பண்ணலன்னு போட்டிருக்காங்க. ஜூலை 2025லேருந்து டியூயல் டிகிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு யூஜிசி சொல்லியிருக்காங்க. பட் இந்த யூனிவர்சிட்டி இன்னும் அதை கொண்டு வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் பேமெண்ட் வந்து ஸ்டக் ஆயிரும். அப்படி ஸ்டக் ஆனால் 72 hours வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் கோர்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி யூஜியை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூஜியில் இருக்க எல்லா கோர்ஸுமே வரும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து இந்த இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து அப்படியே கீழே வந்துடும். அதாவது இப்போ நம்ம பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா நம்ம 10th +2 படிச்சிருக்கணும், இல்லை 10th டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கலாம். இது போல் எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம படித்தா வந்து வேலிட் அப்படின்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி எல்லாமே வரும். ஒன்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிளான அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரீட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர் தட்டுன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது போல் வந்துடும். கோர்ஸ் நேமில் பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் கோட் 3 வருஷம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees. இது எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பேஜ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அது போலயே வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இனிஷியல். ஸோ உங்கள் அப்பா பேரை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அப்பா பேரை வந்து போட்டுக்கோங்க. இல்லை ஹஸ்பண்ட் நேம் தான் இனிஷியலாக இருக்குன்னா அவர் பேரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் அதெல்லாம் அந்த காலமில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு போட்டுக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி போடுங்க. ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நேஷனாலிட்டி இந்தியன். ரிலீஜியன் வந்து என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர் டங் வந்து என்னவோ அதை போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் ரெக்வயர்ட் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பிரிசனர்ஸ் இது போல் யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கேற்றதை வந்து அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் பிசியா எஸ்சியா எஸ்சிஏவா எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கேஸ்ட்டு கேட்கும், அந்த கேஸ்ட்டை வந்து நீங்கள் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷில் படிக்க போகிறீங்களா தமிழில் படிக்க போகிறீங்களா, என்ன மீடியம் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தமிழா இல்லை இங்கிலீஷா எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரீஜன், நீங்கள் அர்பனில் இருக்கீங்களா ரூரலில் இருக்கீங்களா, அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கீங்களா இல்லை வந்து கிராமத்தில் இருக்கீங்களா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இங்கே கொடுக்குற அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் அந்த அட்ரஸ் அப்படியே கீழே வந்துடும். இல்லை ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னா நீங்கள் தனித்தனி அட்ரஸை வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, ஆதார் கார்டில் என்ன லிங்காக இருக்கோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. இமெயில் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஏபிசிஐடி டெப் ஐடி கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த டைம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே அதை வந்து கேட்குறாங்க. ஸோ ஏபிசிஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, டெப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி முடிங்க. ஸோ அது க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 5 மினிட்ஸில் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடி ரெண்டையுமே இங்கே போட்டுட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் 10th ரெஜிஸ்டர் நம்பர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ரெஜிஸ்டர் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி மெட்ராஸ்ன்னு கேட்டிருக்கு. ஆல்ரெடி வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் எஸ்எஸ்எல்சி, எந்த ஸ்கூலு, என்ன சப்ஜெக்ட் வந்து மேஜராக படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா என்ன போர்டு சிபிஎஸ்சியான்னு போட்டுக்கோங்க. எந்த இயர் வந்து முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ கிரேடு. ஸோ இதை வந்து நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு 10th, அதுக்கப்புறம் 12th, யூஜினா இது ரெண்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். பிஜினா யூஜிக்கான இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு காலம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா ஆட்னு கொடுத்தீங்கன்னா கீழே வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் 1 by 1. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். எந்த ஸ்கூலில் படித்தா எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பிஜி போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா யூஜோட இன்ஃபர்மேஷனுமே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் 10 KB to 20 KBக்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபைல்ஸாக அப்லோட் பண்ணுவீங்க, அதோட நேம் வந்து கரெக்டாக ரீநேம் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. SSLC சர்டிஃபிகேட்னா SSLC.jpg இது போல் ரீநேம் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர், உங்கள் 10th 12th TC இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சொன்ன சைஸில் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம் வந்து இது போல் இமேஜ் அது போல் ஒரிஜினலாகவே வந்து இங்கே நான் வந்து அட்டாச் பண்ணேன். அப்படி அட்டாச் பண்ணால் நமக்கு சேவ் ஆகாது. இங்கே என்னோடய ஃபோட்டோ இருக்குன்னா நான் என்னோட name.jpg அது போல் சேவ் பண்ணி இங்கே வச்சா தான் வந்து இங்கே அட்டாச் ஆகும். ஸோ நான் பண்ண மாதிரி மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து ரீநேம் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஃபைலையுமே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேக்கிங் பேமெண்ட், ஆஃப்டர் மேக்கிங் பேமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. 10th 12th அதுக்கப்புறம் உங்கள் டிசி, நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வேணும். பிஜிக்கு போகிறீங்கன்னா என்னோட சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் மேக்கிங் பேமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பேமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அட்மிஷன் இன்டிமேஷனை வந்து 3 காப்பீஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட்டில் நீங்கள் எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் தான் ப்ரொவிஷனல் அட்மிஷன் இன்டிமேஷன். ஸோ அந்த பேஜ் வந்து நீங்கள் 3 காப்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ளே யூனிவர்ஸில் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாமானாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் போஸ்ட்டோ கொரியர்லோ யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க.
நான் தான் போகணுமா இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் போய் வெரிஃபை பண்ணிட்டு வரலாமான்னா தாராளமாக வெரிஃபை பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது போஸ்ட்டில் அனுப்ப அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒரே நாளில் யூனிவர்சிட்டியில் வெரிஃபை பண்ணிட்டு வந்துடுங்க. யூனிவர்சிட்டிலே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் அட்மிஷன் செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் தான் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்மிஷன் போட்ட 15 நாளைக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் நேம், டிகிரி கோர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே வந்துடும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுறப்பே டோட்டல் பேமெண்ட் ஃபுல்லாத்தையும் கட்டினா தான் வந்து உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மேக் பேமெண்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட்னு வரும். ஸோ நீங்கள் எப்படி ஆன்லைனில் வந்து பே பண்ணணும் அப்படின்றதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தேவைப்படுறவங்க ரீட் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எந்த கார்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேமெண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு பே பண்ணதுக்கான ஸ்லிப் வரும். அதேமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு வெரிஃபை பண்ணிட்டு வரணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி ABCID டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தேவையான கேபிளை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.